நீங்கள் இப்போ நான் கொடுங்க என்ன நீ கேள்வி கேட்டால் கொஞ்சம் கீழே இருக்கும்பா, கொஞ்சம் கீழே சார். டவுன், லைட் டவுன், லைட் டவுன். சார் என்னுடைய கூட்டணிக்கு கூட்டணி அழைத்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு கூட்டணிகள் அதாவது மக்கள் நல கூட்டணியிலிருந்து வந்து நேரடியாக பேசினாங்க. ஆனால் அவங்க சார் எல்லாருமே பேசியிருக்கேன். முதல்வர் அந்த பதவி ஏதாவது வந்து சார் எல்லாம் பேசுனதை நான் எப்படி சார் சொல்ல முடியும்? பேசுனா எப்படி சொல்ல முடியும்? அதான் ரகசியம். நான் என்ன சொல்கிறேன், இப்போ யார் என்ன பேசுனாலும் எனக்கு தெரியாது. டைம் இருக்குல்ல, எதுக்காக நீங்களே சேர்ப்பீங்க, அப்புறம் நீங்களே பிரித்து விட்ருக்கா போராடுவீங்க. நேரம் இருக்குது, நேரம் வரும்போது நான் கூட்டணி பற்றி நிச்சயமாக உங்களை எல்லாம் கலந்து நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன். எனக்கு இன்னும் ஒரு மீட்டிங் இருக்குது, செயற்குழு பொதுக்குழு இருக்குது, மாநாடு இருக்குது, எல்லாம் இருக்குல்ல. 3 முடிஞ்சால் தான் என்னால் சொல்ல முடியும். அவை சார் நான் கூட எல்லா கட்சியும் சொல்ல, கலைஞர் கூட என்ன சொன்னார், எல்லாருமே என்ன நான் இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், ஏன் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறது? இப்படி சொல்கிறவங்க சொல்கிறோம். எதுக்கு நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கங்க, உங்கள் பிரியம் தானே, என் பிரியம் எதுக்கு நீங்கள் தானே கேட்குறீங்க. நான் எதாவது பதில் பேசணும். நீங்கள் இப்போ வந்து ரத்தம் தான் கொடுக்க வந்தேன். எங்கேயா ஃபுல்லாக அதாவது நீங்கள் கூட்டணியை பற்றி தான் பேசுகிறீங்க. ரத்தம் இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே, அந்த ரத்தம் கொடுக்க நல்ல விஷயம். அதை பற்றி யாராவது பேசி தள்ளுங்க, தெரியலங்கிறாரு. ஆக ரத்தம் எங்கேயா நீங்கள் பிளாட்ஃபார்ம் முதல்ல இருக்கான்னு பாருங்கள். தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை. அப்போ அவ்வளோ தூரத்துக்கு ஆக்குப்பைடு, அவ்வளோ தூரத்துக்கு ஏன் ஆக்குப்பைட் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி மோசமான ஒரு அரசாங்கம் தான் நடக்குது. அது நீங்கள் போடணும். மோசமான ஒரு அரசாங்கம் நடக்குது. இல்லாட்டி எல்லாம் எங்கே பார்த்தா துசுப்பட்டா, எங்கே பார்த்தாலும் காரு. நீங்கள் இவ்வளோ நேரம் வந்துட்டு எவ்வளோ நேரம் சுற்றிட்டு இங்கே வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கார் அவ்வளோ தூரம் சுலபமாக போகுது. எங்கே பார்த்து டிராஃபிக் ஜாம் ஆகுது, எங்கே பார்த்தாலும் இதை மழை விட்ட பாடு. இவங்க என்ன ரோடை சரி பண்ணுறதுக்கு 6 வருஷத்தில் எனக்கு கமிஷன் அடிக்கிறதா, இதை தான் பார்ப்பாங்க. வாட்ஸ்அப்பில் நான் கடல்லையும் போய் கலைஞர் சொல்கிறேன், கட்டுமரமாக தீவுடன். அது கீழே ஜெயலலிதா போட்டு வாட்ஸ்அப்பில் என்ன சொல்கிறாங்க, கட்டுமரம் பண்ணிங்க, அதில் ஸ்டிக்கர் ஒட்டுன்னு போடுறாங்க. என்ன எவ்வளோ கேவலமாக இருங்க. ஒரு முதலமைச்சர் கிடைச்ச மரியாதையை பாருங்கள், 2 முதலமைச்சர் கிடைச்ச மரியாதை பாருங்கள். பல்வேறு அரசியல் கட்சியிலிருந்து கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தாங்க. இந்த அழைப்பு தொடர்பாக தேமுதிக தொண்டர்களின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களோட மனநிலை எந்த மாதிரி சார்? சரி, ஏன் நீங்களாம் எழுதிக்கிங்க மனநிலை? நீங்கள் தான் எழுதிக்கிறத என் தொண்டர்கள் இப்படி சொன்னால், என் தொண்டர் நான் என்ன சொல்கிறாங்களா நீ பார்த்தீங்கல்ல. அதான் நான் யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்கள் எப்படிமாலும் கேள்வி கேளுங்க, என் வாயிலேருந்து நீங்கள் பதிலாக வாங்கலாங்கிறக்க சுற்றி நீங்கள் சொல்லுங்கள், எதுனாலும் சொல்லுங்கள். முதலமைச்சர் கவர்னர் கூட கலெக்டர் எதுனாலும் சொல்லுங்கள், பிரதம மந்திரி ஆக எதுனாலும் சொல்லுங்கள். ஆனால் என்கிட்ட பதிலாக வாங்க முடியாது. நான் 3 மீட்டிங் முடியும் கட்சி தொண்டர்கிட்டலாம் பேசிட்டு தான் நான் இதை பற்றியும் சொல்லுவேன். அது வரைக்கும் நீங்கள் என்ன யார் நான் தான் சொல்லுவேன். பிரதம மந்திரி பாரத பிரதமர் சொன்னாலும் அதை பற்றி அப்படியே சிரிச்சுக்கிட்டு வேறு என்ன பண்ணுறது, சிரிச்சு தான் தலையிட்ட முடியும். சொல்லுங்கள். போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க, அதே சமயத்தில் திமுக வந்து அந்த போராட்டத்தை வந்து இப்போ இது பண்ணிட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசு என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணும் சார்? ஜல்லிக்கட்டை பற்றி என்ன மாதிரி நடவடிக்கைன்னா, அதான் அவன் தான் பொன்ராஜன் சொன்னார்னா நான் படித்தேன். பொன்னார் சொல்லிட்டாரு, எப்படி ஜவடேகர் கொடுத்துருவாருங்கிறாங்கல்ல. இதுக்கு மேலே என்ன நான் என்ன கேட்குறேன், இதற்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ண தமிழர் 37 MP இருக்காங்களே, என்ன பண்ணாங்க தமிழரசு? 37 MP வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, அதெல்லாம் கேட்கணும்ல. 37 MP இருந்தாங்க, அதெல்லாம் கேட்கணும்ல. ஏன் அவங்கெல்லாம் போராட்டம் பண்ண அவசரத்திட்டம் பிறவிங்க? இப்போ என்ன நிர்பயா கொலை வழக்கில் எப்படி சிறுவர்களுக்கு கொடுத்த மாதிரி நீங்கள் ஒரு அவசரத்திட்டம் பிறவிங்கன்னு சொல்கிறாங்க. 37 MP 50 MP இருக்காங்க சார் அவங்கள்ட்ட. 37 பேர் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. ராஜ்யசபையெல்லாம் சேர்த்து எவ்வளோ பேர் இருக்கு? 50 பேர் இருக்கு. 49 ஒரு 50 சுமார். நீங்கள் எத்தனை பேர் போட்டுங்க. ஏன்னா நான் ரொம்ப டீப்பாக பார்க்குறேன். நான் நீ கேட்குறதுனால சொல்கிறேன். நான் தான் எதுனாலும் பாரத பிரதமர் இதுக்கு மேலே என்ன ஆட்சியில் சம்பவம் ஆட்சியாண்ட கொடுத்தாலும் சரின்னு தான் சொல்ல போகிறேன். உங்கள்கிட்ட நான் பொய்யா சொல்லுவேன். அதான் சொல்லிட்டேன். நான் 3 மீட்டிங் முடியாமல் நான் எதையும் சொல்ல மாட்டேன். பொதுவாக வந்து இந்த மாதிரி மறைமுகமாக கூட்டணி பேரத்தை பேசி இல்லை நீங்களாம் எழுதுறதானே நானா சொல்கிறேன். நீங்கள் எழுதுறதானே மறைமுகமாக. சரி, உங்கள் மாதத்தை நீங்கள் தான் எழுதுறீங்க, எழுதிட்டு போங்க. எனக்கு என்ன அதுக்கு எதாவது மறுப்பு தெரிவித்தேன். நான் ஒன்றும் சொல்ல. நீங்கள் தான் எழுதுறீங்க. நீங்கள் இவ்வளோ பேர் எதுக்கு இருக்குது? அவங்கவுங்க பத்திரிக்கை, அவங்கவுங்க டிவி, ஏதோ ஒன்று பிரைட்டாக வரணுங்கிறது தானே. சொல்லிட்டு போங்க. தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் தேமுதிக விரும்புகிறாங்க. இப்போ உங்கள் கட்சி வளர்ந்துட்டு தான் நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் தெரியாமல் இருக்கிறேன். இதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்டேன்.
இல்லை வளர்ந்துருச்சா வளரலையா அது சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ரத்த தானம் முகாம் போனோம். ரத்த தானம் எங்கே அரசாங்க ஆஸ்பத்திரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. தலைமை என்ன யாருப்பா செல்போன்லாம் யாருக்கு தலைத்தல் அவங்க சொல்கிறாங்கல்ல எல்லாரும் மீடியாவுக்கு பறக்க தள்ளுங்க. என்னுடைய நிலைப்பாடுன்னா முதலே சொல்லிட்டேன். 3 மீட்டிங் முடிச்சு தான் எனக்கு தெரிஞ்சிடும். மாநாடு இருக்குது, செயற்குழு பொதுக்குழு இருக்குது, அப்புறம் மீட்டிங் இருக்குது. இதெல்லாம் முடிச்சு தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டேன். அது வரைக்கும் என்ன வேணாலும் நீங்கள் எப்படியுமா உங்கள் பத்திரிக்கை உங்கள் டிவிக்கு தகுந்த மாதிரி எதை வேணாலும் சொல்லிக்கிட்டேன். இதுக்கு மேலே என்ன பண்ண சொல்கிறீங்க சொல்லுங்க. 10 கொஸ்டின் கூட கேளுங்க. உங்கள் நான் அனுப்ப சொன்னேன். அதாவது தேமுதிகவும் பாமகவும் வந்து கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நிலையில் நேற்று பாமக வந்து பாஜக வந்து எங்களோட கூட்டணி வச்சா நாங்கள் துணை முதல்வர் பதவி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்து? சார் நாங்கள் கருத்தே சொல்லலை. எப்படி சொன்னேன்னா 3 நீங்கள் எப்படி இருந்தாலும் என்ன அவங்க முடியாது. எது கருத்து அவங்க கருத்து அவங்க சொல்கிறாங்க. சார் ஆரம்பத்தில் 2006 உங்களை வந்து சார் நான் முதலே சொன்னேன். அவங்க கருத்து அவங்க சொல்கிறாங்க. அவங்க என்னுடைய சார் அவங்க கருத்து அவங்க சொல்கிறாங்க. என்னுடைய கருத்து என்னங்கிறது 3 மீட்டிங் தான் முடிஞ்சு தான் சொல்ல முடியுன்றல. இல்லை துவங்கலை சார். கூட்டணி உண்டா இல்லையா சார்? சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். 3 மீட்டிங் முடிஞ்ச தொண்டர்கள் சொல்கிறது தான் நான் சொல்லுவேன். 2006 எலெக்ஷன் சந்திக்கும் போது இருந்த வாக்கு சதவீதம் தொடர்ந்து அதிகரித்து நீங்களா குறைச்சிருந்தா நான் சொல்கிறேன். நீங்களா 5% மட்டும் அதுக்கு நான் பொறுப்பேன். நான் என்னைக்கு மறுப்பு கொடுத்தேன். நீங்கள் என்னம்மா சொல்லிட்டு போங்கன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். எத்தனை % உங்களுக்கு தெரியும்? ஏன் இத்தனை பேர் கூட்டுறீங்க? எனக்கு குறைஞ்சிருச்சுன்னா எதுக்காக இத்தனை பேர் இவ்வளோ பேர் எதுக்காக நான் குறைஞ்சிருச்சுன்னா எதுக்காக இத்தனை பேர் ரத்தம் கொடுக்குறாங்க? அதெல்லாம் பார்க்கணும்ல. சரி எப்படி இருந்தாலும் நீங்கள் எப்படியாவது என்கிட்ட வாங்கன்னா முடியாது. அது நான் தான் சொல்கிறேன். 3 மீட்டிங் முடிஞ்சு தான் சொல்லணும். நீங்கள் 2006 2016 தனித்து போட கூட்டணி இருந்தால் இதெல்லாம் எப்படி சொல்கிறோம்? தனிப்பட்ட முறையில் திமுக தலைவர் கருணாநிதி அழைப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த முதல்ல சொல்ல எல்லாருக்கும் நன்றின்ட்டு இருந்தேன். இதுக்கு மேலே என்ன அழைச்ச எல்லாருக்கும் நன்றின்ட்டேன். 2016 தமிழகம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னும் குப்பையாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதை விட இன்னும் குப்பையாக இருக்கும். வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். ஒரு கேள்வி நீங்கள் என்ன சொன்னீங்க, இப்போ இன்னொரு கேள்வி கேளுங்க. ஆனால் 10 கேள்விக்கு பதில் சொல்கிறேன். 2016 தேர்தல் வந்து புது விதமாக கொஞ்சம் இருக்கு சார். வியூகத்தை பற்றி எப்படி சார் சொல்கிறது? நீங்கள் இப்போ கேளுங்க. யாருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்குறீங்க? ஆட்சி பிடிக்கவே பிடிக்காது. போதுமா? 2016 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா ஆட்சி பண்ணி இந்த கேள்வி நீங்கள் ஜெயலலிதா போய் கேட்க முடியுமா? கேட்கவே மாட்டீங்கள. பயப்படுவீங்க பத்திரிக்கைகளை. நீங்கள் ஆமாம் ப்ரெஸ் மீட்டை கொடுத்தா நீங்கள் போய் கேளுங்க. ப்ரெஸ் மீட் கொடுங்கன்னு கேளுங்க. ஏன்னா உங்களை இவ்வளோ பேர் நிற்க வச்சோன்னே நீங்கள் கேளுங்க பார்ப்போம். ப்ரெஸ் மீட் கொடுக்குற உங்களுக்கு தைரியம் இருக்குமா? எல்லாம் உங்கள் முதலாளிகள் சொன்னால் நீங்கள் போவீங்க. இல்லாட்டி போக மாட்டீங்க அந்த பக்கமே. இப்போ அதாவது நான் என்ன சொல்கிறேன், போடட்டும், ஓட்டு போட்டு ஜெயிக்கட்டும். யார் வராங்களோ அப்போ நீங்கள் கேளுங்க. அதுக்கு முன்னாடி நீங்களாம் பேசிக்கிட்டு தான் ஓட்டுக்கு போட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் நான் கேட்போம்னா அப்போ வந்து கேளுங்க உயர்த்த. நீங்கள் மாற்றி நீங்கள் என்ன விவாதம் அடிக்கடி பார்ப்பீங்களா? நான் பேசும்போது நீங்கள் 2000 சரி விடுங்க சார்னா நான் உள்ளதை சொல்லுகிறேன். இதெல்லாம் பிரச்சனைகள்ங்கிற சொல்கிறேன். சரி இப்போ நீங்கள் கேளுங்க. 2016 அதிமுக மாற்றா எந்த கூட்டணியில் எந்த கட்சி ஆட்சிக்கு வருது? அது எனக்கு எப்படி தெரியும்? நான் ஜோசியமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறதுக்கு நீங்கள் எப்படி வரீங்கன்னு எனக்கு தெரியும்.